ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். நம்ம எப்போவுமே சமைக்கும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு சில தவறுகள் செய்கிறோம். தவறுகள்னால் சமையலில் உப்பு காரம் கூட போடுறது கிடையாது. ஏன்னா அதை கூட நம்ம சரி பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி தவறுகள்லாம் சில டைம் நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் டெய்லி சமையலில் ஏதாவது ஒரு விதத்தில் புளி ஆட் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுற புளியை ஒரு நாள் கூட நம்ம கழுவி யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக புளியை டப்பாலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவோம். இனிமேல் அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. எப்போவுமே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிற புளியை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக ரன்னிங் வாட்டரில் கூட வாஷ் பண்ணலாம். நான் வீடியோவுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுனால அந்த புளியில் ஏதாவது தூசி ஒட்டிகிட்டு இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த புளியை நீங்கள் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் பால்காரங்க கிட்டேருந்து ஃப்ரெஷ் மில்க் தான் வாங்குவோம். அந்த பாலில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மாட்டோட இமை மாதிரி குட்டி முடி இல்லை தூசி ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு பால் வாங்கின உடனேயே வடிகட்டிடுங்க. அப்போ தான் அந்த பாலில் ஏதாவது தூசி இருந்தால் கூட அந்த ஃபில்டரில் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஏன் காய்ச்சறதுக்கு முன்னாடியே வடிகட்டுறோன்னா காய்ச்சினதுக்கப்புறமா அந்த பாலில் ஆடை வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த பாலை வடிகட்டும் போது அதில் இருக்க ஆடையும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்களும் இந்த மாதிரி பால் வாங்கின உடனேயே வடிகட்டி அதில் இருக்க தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சுங்க. இனிமேல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தோன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற இஞ்சியை தோல் சீவி யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா கழுவி அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. பர்டிகுலராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அப்படியே கழுவி கட் பண்ணி அரைச்சிருவாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். இஞ்சியோட தோல் பாய்சனஸுங்கிறதுனால அதை அப்படியே நம்ம போட்டு குக் பண்ணும்போது நமக்கு பலவித ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற இஞ்சியை இந்த மாதிரி நல்ல தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், வெளியில் தான் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. பிகாஸ் வெங்காயத்துலேருந்து வர சல்ஃபரஸ் கேஸ் உருளைக்கிழங்கை ரொம்ப சீக்கிரமாக முளைக்க விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் மறந்து போய் கூட வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக ஒரு டார்க் பிளேஸில் வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஃபிஃப்த் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா நான்ஸ்டிக் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான்ஸ்டிக் வெசல்ஸை நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மெயினாக நம்ம நான்ஸ்டிக் வெசல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் கீறல் வராமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா உட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது நம்ம நான்ஸ்டிக் கோட்டிங்கில் எந்த கீறலும் வராமல் ரொம்பவே நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் சமைக்கும்போது மறந்து போய் கூட நான்ஸ்டிக் வெசலில் சில்வர் கரண்டி இல்லை அலுமினியம் கரண்டின்னு இப்படி வேறு எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மறந்து போய் கூட நீங்கள் எம்டி நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. அப்போ அதில் ஒரு விதமான ஃப்யூம்ஸ் வரும். அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஹெல்த்துக்கு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம முட்டையை எந்த விதத்தில் குக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா முட்டை ஓட்டில் கண்ணுக்கு தெரியாத நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. அதனால எப்போவுமே நீங்கள் முட்டையை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாயில் இல்லை ஆம்லெட் இல்லைன்னா பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இனிமேல் முட்டையை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் வெங்காயத்தை டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் சமையலில் யூஸ் பண்ணுவோம். அந்த வெங்காயத்தை எப்போவுமே நீங்கள் கட் பண்ண உடனேயே யூஸ் பண்ணிடணும். கட் பண்ணின வெங்காயத்தை கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட அது சுற்றி இருக்க கிருமி எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ இனிமேல் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ண உடனேயே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அதிக குவான்டிட்டியில் வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் கட் பண்ண போகிற வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் பாயிலிங் வாட்டரில் போடுறதுனால வெங்காயம் குக் ஆகிடும்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நம்ம வெறும் 10 to 15 செகண்ட்ஸ் தான் போடுறோங்கிறதுனால வெங்காயம் குக் ஆகாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஆனியன் பீலை கூட ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஆனியன் கட் பண்ணாலும் உங்கள் கண்ணிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வரவே வராது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற கிண்ணத்து மேலே ஒரு டம்ளர் வச்சுருப்போம். அந்த டம்ளரை நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமுத்து வைக்க மாட்டாங்க, நிமித்தி ஓப்பனில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா தூசிலாம் அந்த டம்ளரில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டம்ளரில் நம்ம தண்ணி மெத்தி குடிக்கும்போது அந்த தூசி எல்லாமே நம்மளோட வயிற்றுக்குள்ளே தான் போகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் தட்டு மேலே டம்ளரை கமுத்து வைங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜீரக தண்ணி போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 9th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை சும்மா தான் தண்ணியில் கழுவிட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால மட்டும் அந்த வெஜிடபிள்ஸில் போட்டிருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் இனிமேல் நீங்கள் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் சமைக்க போகிற காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த மஞ்சள் தண்ணியிலே ஒரு வாட்டி நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் நார்மல் வாட்டரில் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல் உரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக அதை குக் பண்ணி சாப்பிடலாம். நோய் இல்லாத வாழ்க்கை தான் குறைவில்லாத செல்வம்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சமையல் எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.